இன்னைக்கு நம்ம பிளாக் டவுன் கராஜ் பாட்காஸ்டான பிளாக் கேஸ்ட்ல டாடா பிராண்ட்ல டியாகோ வாங்கலாமா டைகர் வாங்கலாமான்ற டிஃபரன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எது பெஸ்ட் வண்டி வாங்குறதுக்குன்னு. ஸோ நீங்க அதுக்காக இந்த வீடியோ ஃபுல்லாலாம் பார்க்க தேவையில்ல, நான் முன்னாடியே சொல்லிடுறேன். டியாகோ தான் வந்து பெஸ்ட்னு நான் இப்பவே சொல்லிடுறேன். அது ஏன்றது தான் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தா தான் தெரியும். அண்ட் யாரெல்லாம் வந்து டியாகோ வாங்கலாம், யாருக்கு வந்து டைகர் செட் ஆகும், இது ரெண்டுத்துக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி பாட்காஸ்ட்க்கும் ஆட்டோமொபைல் ரிவ்யூக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து டியாகோ வர்சஸ் டைகர்ல ரெண்டுத்துக்கும் மேஜர் டிஃபரன்ஸ் கிடையாது. இந்த டியாகோ வந்து ஹேட்ச்பேக், டைகர் வந்து சிடான். டியாகோல டிக்கி இருக்கு, டைகர்ல டிக்கி இல்ல. இதுதான் பெரிய மேஜர் டிஃபரன்ஸ். இதை தவிர உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு வேரியன்ஸ்லயும் பிரைசிங்ல வந்து டிஃபரன்ஸ் வரும். ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இருக்கு, பட் ஃபீச்சர்ஸ்லயும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து டிசைன், வேரியன்ட், கலர், ஃபீச்சர்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன், பிரைஸ்னு கேட்டகரியில பிரிச்சிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் டிசைன்னு பார்க்கும்போது உங்களுக்கு டியாகோ பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹேட்ச்பேக்கான டாடா அல்ட்ரோஸோட ஒரு மினி வெர்ஷனே சொல்லலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு டாடா அல்ட்ரோஸோட டிசைன் வந்து வந்துரும். அண்ட் உங்களுக்கு டியூல் டோன் கலர் ஆப்ஷன்ஸ், நல்ல கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ஸ்போர்ட்டியரான டியூல் டோன் அலாய்ஸோட ஒரு நல்ல ஒரு டிசைனிங் எலிமெண்ட்ஸ் டாடா டியாகோ பொறுத்த வரைக்கும் நல்ல சூப்பராகவே இருக்கும். ஒரு போலோ கார், ஒரு ஸ்விஃப்ட் கார், ஒரு ஸ்போர்ட்டி ஹேட்ச்பேக் மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் டைகர்ல பார்க்கும்போது அது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி கார். உங்களுக்கு வந்து ரொம்ப டிசைனிங் எதிர்பார்க்க முடியாது. என்னதான் அது வந்து சிடான் கேட்டகரியில் வந்தாலும் அது பார்க்க சிடான் மாதிரி தான் இருக்கு. ஜஸ்ட் இந்த டிக்கியை மட்டும் சைஸ் ஏற்றி வச்சிருப்பாங்க. கேட்டா சிடான்னு சொல்றாங்க, ஆனா அதெல்லாம் சிடான்லாம் கிடையாது. அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் டிசைன் வந்து டியாகோ மாதிரி தான் இருக்கும். ரியர் டிசைன் மட்டும் மாறும். பட் கம்பேர்ட் டு டியாகோ, டைகர் வந்து டிசைனிங்ல ரொம்ப மொக்கம் தான் சொல்லுவேன். கலர் ஆப்ஷன்ஸ்ல ரொம்ப மொக்கையா தான் இருக்குது. அதோட அலாய் டிசைன்ஸ் அதை விட மொக்கையா இருக்கு. ஒரு கம்ப்ளீட் சில்வர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹெவி யாருக்காவது பிடிச்சிருக்கும் அவங்க வேணா வாங்கலாம். பட் எனக்கு வந்து பர்சனலா அது பிடிக்கவே இல்லை. ஸோ டிசைனிங் எலிமெண்ட்ஸ்ல யார் வின் பண்ணது பார்த்தா உங்களுக்கு டாடா டியாகோ தான் வந்து பெஸ்ட் நான் சொல்றேன். நம்ம சேனல்ல மகேந்திரா ஸ்கார்பியோ என் டீடைல் வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. டாப் ரைட் கார்னர்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்ததான் மேஜர் டிஃபரன்ஸ்ல பார்க்கும்போது வேரியன்ட்ல டியாகோ கிட்டத்தட்ட 9 வேரியன்ட் இருக்கு. ஆனா டைகர்ல வெறும் 4 வேரியன்ட் தான் இருக்குது. அண்ட் ரெண்டுத்துலயும் உங்களுக்கு சிஎன்ஜி வேரியன்ட் ஆப்ஷன் வரும். அது டாப் எண்ட்ல வரும். ஸோ வேரியன்ட் பொறுத்தவரை உங்களுக்கு டியாகோல நிறைய வேரியன்ட் இருக்கனால உங்களுக்கு உங்களோட தேவை என்னன்றதை பார்த்து நீங்க அதுல இருந்து வாங்கிக்க முடியும். பட் டைகர்ல உங்களுக்கு 4 வேரியன்ட் தான் இருக்குது. அதனால உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் அதுல பார்க்க முடியாது. அண்ட் உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்குமான்றதும் டவுட்டா தான் இருக்கும் டைகரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வேரியன்ட் கேட்டகரியில பெஸ்ட் நான் சஜஸ்ட் பண்றது டியாகோ தான். அண்ட் கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு டியாகோல 8 கலர் ஆப்ஷன்ஸ், அதுல 4 வந்து டியூல் டோன் கலர் ஆப்ஷனோட வரும். என்ஆர்ஜின்ற கேட்டகரியில டைகர்ல வந்து உங்களுக்கு வெறும் 5 கலர் ஆப்ஷன் தான் வரும். அது டியூல் டோன் கலர் ஆப்ஷன் கிடையாது. உங்களுக்கு அலாய் கலரும் டியூல் டோன் வராது. பட் டியாகோல உங்களுக்கு அலாய் கலரும் டியூல் டோன் ஆப்ஷன்ல வந்து வரும். அண்ட் குரோம் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து டியாகோல இருக்கும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி டிசைனிங் எலிமெண்ட்ஸ்ல கூட டியாகோ தான் பெஸ்ட்ன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கலர் ஆப்ஷன்லயே வந்து டியாகோ தான் பெஸ்ட். ஸோ நிறைய உங்களுக்கு கலர் ஆப்ஷன் இருக்கனால உங்களுக்கு சூஸ் பண்றதுக்கு ஈஸியாகவும் நிறைய வெரைட்டிஸும் இருக்கும். டைகர் பொறுத்த வரைக்கும் இந்த 5 கலர் ஆப்ஷனுக்குள்ள தான் போகணும். அண்ட் எனக்கு பர்சனலா அந்த 5 கலர் ஆப்ஷன்ல 2-3 பிடிக்கவே இல்லை. பட் ஓகே, ஏதோ கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம சேனல்ல மகேந்திரா XUV 3XO டீடைல் வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. டாப் ரைட் கார்னர்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்தது ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது டியாகோ டைகர் ரெண்டுமே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. பட் உங்களுக்கு வேரியன்ட் வைஸ் டியாகோல மாறும். பட் டைகர்ல உங்களுக்கு டாப் வேரியன்ட்ல எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். டியாகோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க ரொம்ப சூஸியா செலக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ நீங்க உங்களுக்கு தேவையானது மட்டும் தான் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க டாப் எண்ட் எடுத்துட்டா எல்லா ஃபீச்சர்ஸும் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. பட் டைகர்ல அந்த கஷ்டம் கிடையாது. நீங்க டாப் எண்ட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். ஸோ ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் டைகர் தான் பெஸ்ட்னு சொல்லுவேன். அண்ட் உங்களுக்கு இன்னும் டீடைலா தெரியும்னா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம், இல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க, மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே டிரா தான். ஏன்னா டியாகோ டைகர் ரெண்டுமே ஒரே பவர், ஒரே ஸ்பெசிஃபிகேஷன், ஒரே டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருக்குது. உங்களுக்கு ரெண்டுமே 1.2 லிட்டர் ரெவோட்ரான் இன்ஜின் வந்துடும். 3 சிலிண்டர் 1199 சிசி, 6000 ஆர்பிஎம்ல 86 பிஹெச்பியும் 3300 ஆர்பிஎம்ல 113 Nm ஆஃப் டார்க் வரும். பட் உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ல மாறுற ஒரே விஷயம் வண்டியோட சைஸ் மட்டும் தான். அண்ட் உங்களுக்கு டைகர் வந்து சிடான் ஆப்ஷன்னால உங்களுக்கு டிக்கி கொஞ்சம் பெருசா இருந்தாலும் உங்களோட லென்த் மட்டும் அதிகமாகும் டைகர்ல. அண்ட் டியாகோ ஒரு ஹேட்ச்பேக்னால உங்களுக்கு லென்த் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அண்ட் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ், டிரான்ஸ்மிஷன், சஸ்பென்ஷன், பிரேக்ஸ், டயர் சைஸ், ஃபியூல் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தெளிவா கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்ததா பிரைசிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு டியாகோ 5.65 லேக்ல இருந்து 8.90 லேக் வரையும் வருது எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல. அண்ட் டைகரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.30 லேக்ல ஆரம்பிச்சு 9.55 லேக் வரைக்கும் போகுது. இந்த ரெண்டு வண்டிக்கும் உங்களுக்கு 60K டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த 60K உங்களுக்கு டைகர்ல கிடைக்கிற ஒரே விஷயம் அந்த சிடான்ற பேரும் அந்த டிக்கி எக்ஸ்ட்ரா பூட் ஸ்பேஸும் மட்டும் தான். மற்றபடி ஒண்ணுமே இல்ல கிடைக்காது. தேவையில்லாத கலர், மொக்க கலர் ஆப்ஷன் தான் அதுல வந்து கிடைக்கும். பட் டியாகோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5.65 அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் ஆரம்பிச்சு 8.90 லேக்ல வந்து க்ளோஸ் பண்றாங்க. உங்களுக்கு சிஎன்ஜி ஆப்ஷனோட அந்த பிரைசிங்க சொல்றேன். சோ ஒரே ஒரு டிக்கி சீட்டுக்காக நீங்க 60,000 செலவு பண்றீங்களா இல்லையான்றதை நீங்க யோசிக்கணும். உங்களோட பர்சனல் சாய்ஸ்ல விட்டுறேன். என்னோட பர்சனல் சஜஷன் தேவையில்லை அந்த 60,000 ரூபாய். பேசாம நீங்க டியாகோ எடுத்துக்கலாம். நல்ல ஒரு லுக்லயும், நல்ல ஒரு ஸ்போர்ட்டினஸ்லயும், நல்ல ஒரு ஃபன் டிரைவிங்க்கு டியாகோ பெஸ்ட்
பெஸ்ட்டா இருக்கும் அண்ட் நிறைய வேரியன்ட் ஆப்ஷனும் இருக்கு. உங்களுக்கு சூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ பிரைசிங் பொறுத்த வரைக்கும் நான் சஜஸ்ட் பண்றது டியாகோ தான். அண்ட் ஃபைனலா இந்த டியாகோ vs டைகர் பாட்காஸ்ட்ல வின் பண்ண கார் டியாகோ தான். ஸோ நான் பர்சனலா சஜஸ்ட் பண்றது டியாகோ கார் தான். அதுக்கான காரணம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஒரு டிக்கி ஸ்பேஸுக்காக நீங்க 60,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து அதை வாங்குறதுக்கு பதிலா நீங்க டியாகோவே வாங்கலாம். நீங்க ஒரு யங்ஸ்டர் இல்ல நல்ல ஒரு ஃபன் டிரைவ் பண்ற ஆளு, ஒரு ஸ்போர்ட்டி கார் வேணும், நான் போலோக்கு காம்படிட் பண்ணணும், நான் ஷிஃப்ட்டுக்கு காம்படிட் பண்ணணும், ஒரு ஹேட்ச்பேக் ஒரு சூப்பர் ஸ்போர்ட் ஹேட்ச்பேக் வந்து எனக்கு வேணும் நீங்க நினைக்கும் போது கண்டிப்பா டாடால டியாகோ வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்க ஒரு ஃபேமிலி மேன், நீங்க லாங் டிரைவ்லாம் போவீங்க, நிறைய லக்கேஜ் யூஸ் பண்றீங்க, நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கன்ற பட்சத்தில் நீங்க கண்டிப்பா டைகர் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு டைகர் நீங்க ப்ரிஃபர் பண்ணும்போது நீங்க வந்து கலர் ஆப்ஷன்ஸ் அண்ட் பிரைசிங்ல வந்து நீங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கும். டியாகோ பொறுத்த வரைக்கும் நீங்க அதெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு, பிரைசிங்கும் உங்களுக்கு அஃபோர்டபுளாவே வரும். டிசைனிங் பொறுத்த வரைக்கும் நல்ல டிசைனிங் கிடைக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு டியூவல் டோன் அலாய் கலர்ல இருந்து டியூவல் டோன் பாடி கலர் ஆப்ஷன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான காராவே டியாகோ கண்டிப்பா இருக்கும். ரெண்டு வண்டிக்குமான கிளியர் டீடைல் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதையும் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன் கேஸ் உங்களுக்கு டவுட் ஏதா இருந்தா இல்ல நீங்க கமெண்ட்ல கேட்கலாம், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். அண்ட் இந்த டாடா டியாகோ டைகர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பாட்காஸ்ட்டுக்கும் ஆட்டோமொபைல் ரிவ்யூக்கும் பிளாக் டவுன் கராஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.